பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா? தான் கூட்ட வேகமா கலைச்சி தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே வேகமா கீழே தள்ளி விட்டுச்சு அந்த கழுகு. எல்லா குஞ்சுகளும் அம்மா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழ் நோக்கி போகுச்சுங்க. அப்புறம் ஒரு வழியா தத்தளிச்சு பறக்க கத்துக்குச்சுங்க. ஆமா, அப்புறம் பறந்து வந்து ஒரு பாறை மேல உட்காந்துச்சுங்க. ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அம்மாவை கோவமா பார்த்துச்சுங்க. அம்மா பறந்து வந்து தான் குஞ்சுங்க பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்க இந்நேரம் கீழே விழுந்திருப்போம். நல்ல வேளை எப்படியோ பறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுச்சுங்க. இதை கேட்ட உடனே அம்மா, ஆமா, நீங்களும் என்ன போலவே பறக்கணும்னு சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன். இப்ப நீங்க பறக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே குஞ்சுங்களுக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சுச்சு. ஆமாம்மா, இனிமேலு நாங்களும் உங்களை மாதிரி உயரமா பருப்போம் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிச்சுங்க. இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமாங்க, கர்த்தர் உங்களையும் மேன்மையா வைக்கணும்னா சில பயிற்சிகள் கடினமா இருக்கும். ஆனா நிச்சயமா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். காட் bless you all.